எங்கேயாவது போய் உட்காந்து கதை பேசிட்டு வரலான்னு பார்த்தா வெயிலாக அடிக்குது. எங்கன்னா போனோம்னா மயக்கம் வந்துட போல இருக்குது. அதுக்கு பயந்துனே வீட்டில் உட்காந்துருக்கேன். இப்பயே எப்படின்னா என்ன சித்திரை வைகாசிலாம் வேறு இருக்குது, பங்குனி இப்போ தான் பிறந்திருக்கு, இன்னும் கத்திரிலாம் வேற இருக்குது. எப்படி தான் தாங்க போகிறான்னு தெரியல இந்த வெயில. காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அந்த சமையல் ரூம் என்ன தான் பண்ணி இருப்பான்னு தெரியல. இவா எவ்வளோ நான் மட்டும் விட்டு விட்டு உட்காந்துருக்குது. ஏடே கொஞ்சம் வாயண்டியே. அதை வாங்க என்னடா தனியாக வச்சு உட்காந்து வேலை என்ன எதுன்னு கேட்கலாம், கூட உட்காந்து பேசலாம், பேச்சு துணைக்கி அதெல்லாம் கிடையாது. சமையல் ரூம் மேலே கட்டுறது நம்ம, துடைக்கிறது நம்ம, துவைக்கிறது நம்ம, காய வைக்கிறது நம்ம, தொலைக்கிறது நம்ம, அப்படியே வேலையே செஞ்சுன்னு இருப்பா. இல்லைன்னா 100 நாள் வரைக்கும் ஓடி போயிடுவா. அதனால தான் கம்முன்னு போயிட்டு கோயிலில் போய் உட்காந்துருக்குது. அங்கே என்ன மாதிரி என்ன வருவாங்க அவங்க கிட்ட உட்காந்து கதை பேசிட்டு அப்புறமா வருவேன். இந்த வெயிலுக்கு வந்து வீட்டில் உட்காந்துருக்கேன். சொல்லுங்க தே, என்ன வேணும்? தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு? ஏமா தண்ணிலாம் எதுவும் வேணாம், இங்கே வந்து உட்காருவா. சொல்லுங்க தே, கொஞ்சம் வேலை இருக்குதே. உங்களுக்கு வேலை எப்போதான் இல்லாமல் இருந்திருக்கேன். கொஞ்சம் நேரம் உட்கார பேசலாம். தனியாக உட்காந்து விட்டு விட்டுன்னு இருக்குது. இருங்க வரேன், கொஞ்சம் வேலை மட்டும் இருக்குது. அந்த நாயெல்லாம் சாமான் இருக்கிறது மட்டும் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறமா கழுவிக்கலாம் சாயங்காலமா. உட்காருவா. சொல்லுங்க தே, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயத்த சொல்கிறீங்க? உன் தங்கச்சியோட நாத்தனார் வந்திருக்காடி. யாரு? சங்கீதா வந்திருக்கா? பார்க்கவே இல்லையா? எப்போ வந்தா? காலையிலே வந்துட்டா. பசங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவள் வீட்டில் விட்டுட்டு போயிருக்கா ஸ்கூலுக்கு. அப்படியா? எனக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலத்த. உன் தங்கச்சி பசங்க ஸ்கூலுக்கு கிட்ட மும்மை பார்த்தேன், மூஞ்சி அப்படி தூக்கி வச்சுன்னு போனான். அவளுக்கு அவன் நாத்தனாருக்கும் ஆகாது ஆரம்பத்தில் இருந்தேன். அவள் எதுக்கு வந்திருக்கா தெரியலையங்க. உன் தங்கச்சிக்கு சும்மாவே வாயே இல்லை, வேற அவன் நாத்தனார் கறி வேறு வந்துருக்கா. என்ன சண்டை நடக்க போதோ எது நடக்க போதோ தெரியல. அதான் நீங்கள் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ராதிகாலாம் இப்போ ரொம்ப டீசென்ட் ஆகிட்டா, சண்டைலாம் போட மாட்டா. ஆமாம் டீசென்ட்டானவதான். இங்கே பாரு, அவங்க ஊரில் அடிச்சுன்னு பிறந்த மாதிரி கத்தின்னு இருந்த மாதிரி இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம கௌரவமாக இருக்கும் அந்த தெருவில், புரியுதா? நம்ம வீட்டில் என்ன போகிறது தெரியுதா, வரது தெரியுதா? நம்ம 2 பொம்பளை பசங்க வச்சிருக்கிறோம், புரியுதா? சண்டைலாம் போடக்கூடாது, கத்தக்கூடாது, அமக்கெல்லாம் பண்ணக்கூடாது. உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லி வை. நீங்கள் ஏன் தந்தை சொல்கிறீங்க? அதெல்லாம் புரிஞ்சுருந்தா நடந்துப்பா, கத்தலாம் மாட்டா. சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் பார்த்துக்கோ. சரிங்க நான் சொல்கிறேன். நான் பாடன் சேவனேன்னு உள்ள சாமான் தொலைக்கின்னு இருந்தேன். என்னை கூப்பிட்டு வந்து கதை வளர்த்தினேன் என் கத்தை. நான் இங்கே பேசியிருக்கேன், நீ எங்கே யார்கிட்ட பேசினிருக்க? அது ஒன்றும் இல்லை அத்தை. உங்கள் அண்ணனே பாவம். உங்கள் அண்ணனே எப்படி கதை வளர்த்தி எப்படி சண்டை போடுவாவ? அவன் நாத்தாரை மட்டும் விட்டு வைப்பால என்ன? அது நம்ம கரெக்டாக நீங்கள் சொல்கிறது. எங்கள் அண்ணனை பார்த்தாலே அவளுக்கு பிடிக்க மாட்டேது. எங்கள் அண்ணனை விழுந்து விழுந்து எல்லாமே செய்கிறாங்க. அப்போ கூட எங்கள் அண்ணனை பார்த்தா பிடிக்க மாட்டேது அவளுக்கு. அதுக்கு தான் சொல்கிறேன், சண்டை கிண்ட சத்தம் கிட்ட எதனா வந்து வச்சுக்க என்கிட்ட நீ தான் மாட்டுவேன். சரிங்க அத்தை சண்டை எதுவுமே வராமல் நான் பார்த்துக்கிறேன். அவள் கூட அக்காவை பண்ணுறதுக்கு என்ன நான் அனுபவிக்க வேண்டியது இருக்குதோ தெரியலையே. யார் அண்ணா? வேணா இப்போதான் உன்னை பற்றி பேசுகிறேன். உனக்கு 100 ஆயிடுச்சு. உனக்கு அன்னைக்கும் கரெக்டாக வந்து நிற்கிறீங்க பார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. என்ன காலையிலே கிளம்பி வந்துட்டு இருக்கீங்க? புருஷன் பொண்டாட்டியா? சும்மா தங்கச்சிங்களா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரிப்பா உட்காரு. பசங்களாம் காலேஜுக்கு போயிட்டாங்களாமா? அவங்க காலையில் 8 மணி பஸ்ஸுக்குலாம் கிளம்பிடுவாங்கண்ணே. காலேஜில் 8:30 டைமுக்காக இருக்கணும். அதனால் கரெக்டாக 8 மணி பஸ் பிடிச்சா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தரமாக அந்த 8 மணி பஸ்ஸில் போயிடுவாங்க. ஃப்ரீ பஸ் தானே? ஆமாம், நம்ம ஊருக்கு பஸ் வந்ததுலேருந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுல்ல பசங்க காலேஜ்லாம் போகிறதுக்கு. இல்லைன்னு வச்சுக்கேன், காலேஜ் பஸ்ஸில் போகணும். அது ஒரு 3000 கேட்பாங்க மாதம். ஆமாண்ணே. ஏன் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு குடிக்க எதனா தந்து கூட நின்று பேசினிருக்க அப்படியே? அதை போகிறத இவங்க பார்த்த இதில் மறந்தே போயிட்டேன். நல்ல பொண்ணு போ. அண்ணனுக்கு அன்னைக்கு ஜில்லுன்னு மோர் கொடுக்கலாம். காலையில என்ன வெயில் அடிக்குது தெரியுமா? அப்புறம் பசங்களை எப்படி படிக்கிறாங்க? நம்ம ஊரில் வெயில் எப்படி இருக்குது? பசங்க நல்லா படிக்கிறாங்கம்மா. வெயில் இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் வித்தியாசமே இல்லை அத்தை. எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி தான் வெளுத்து வாங்குது. உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்க அத்தை. மாமா எங்கே போயிருக்காரு? அவரு காலையிலேயே எங்கே கிளம்புனாரு. வருவார் அப்புறமா மத்தியமாக சாப்பாட்டுக்கு வருவார். இங்கே உட்காந்து கதை பேசின பாரு, மற்றடியில் பஞ்சாயத்துன்னு வேறு என்ன வேலை இருக்குது? வீட்டில் இருந்தால் சும்மா இருக்க மாட்டார். அதனால தான் சரி எங்கன்னா போயிட்டு வான்னு சொல்லிட்டு நானும் விட்டு வருது. சரிங்க அத்தை. அப்படியே பொழுது போலனா பையன் அந்த ஏழை கடை வச்சிருக்கான்ல, தேங்காய் கடை, அங்கே போய் உட்காந்து இருப்பார் சாயங்கால டைமில். அங்கே போனால் வேணா பார்க்கலாம் வர. ஆமாம், அவருக்கு கொஞ்சம் பொழுதுபோக்கா இருக்கலாம் கடையில். இந்தாங்கண்ணே மோர் எடுத்துக்கங்க. அண்ணி மோர் எடுத்துக்கங்க. அத்தைக்கு கூட மோர் நான் கொஞ்ச நேரத்துக்கு மேலே குடிச்சேன். நீ குடி. மோர் நல்லா சூப்பராக இருக்குது. இஞ்சிலாம் போட்டிருக்கேன். ஆமாம், நீ இஞ்சி கொத்தமல்லி கொஞ்சோண்டு புதினா கூட போட்டிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, திக்காகவும் இருக்குது. உங்கள் பையன் கிட்ட பால் வாங்குறேன் இல்லையா, நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கிடுவேன். வீட்டிலேயே தயிர் ஊற்றி வச்சிருவேன். அதில் இருந்தால் மோர் செய்கிறேன். அதனால் நல்லா திக்காக இருக்குது. கடையில் வாங்குறது கிடையாது. ஆமாம், கடையில் வாங்கினா கட்டுப்படி ஆகுமா நமக்கு? ஆமாம், வெயில் காலத்தில் கூல்ஸ் ஜில்லிங்ஸ் எதுவுமே குடிக்கிறது கிடையாது. ஒன்று இளநீர் இல்லைன்னா மோர் தான். அதனால் நிறைய மோர் சிலிப்பு வச்சுக்கிறேன். ராதி வேறு பசங்களை கூட்டின்னு போயிருக்கிறேன் ஸ்கூலுக்கு. பார்த்தம்மா, வழியில் பார்த்துட்டு தான் வரோம். பார்த்தீங்களா? இப்போ தான் போயின்னு இருப்பா. அவள் உங்களை பார்த்தானே? பார்த்து பேசிட்டு தானே வந்தான். சரி அப்போ சீக்கிரமாகவே வந்துடுவா. இல்லைன்னு வச்சுக்க எல்லாருக்கிட்டே கதை பேசிட்டு வின்சன் எழுத்து பொறுமையாக தான் வந்து சேருவா வீட்டுக்கு. அவன் ஆரம்பத்துலேருந்து அப்படி தானேம்மா? ராதிகா நாத்தனார் வேறு வந்திருக்காங்கண்ணா. ஓ அப்படியா? அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க மாமியார் இருக்காங்க, அவங்க நாத்தனார் இருக்காங்க. சரி, ராதிகா வேற பசங்களுக்கு மொட்டை அடிச்சு காது குத்தன வேற சொல்லியிருந்தா. ஒரு தகவலும் காணும். அது என்ன எதுன்னு கேட்டுன்னு போகலாம் அப்படின்னா அந்த வீட்டில் கொஞ்சம் காய்கறிலாம் காய்ச்சிது. இந்த வெண்டைக்காயெல்லாம் போட்டு வச்சிருந்தா, வெண்டைக்காய் கத்திரிக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் இருந்தது. சரி அப்படியே உங்களுக்கு 2 பேரும் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படியே அவள் சொல்லியிருந்தா இருக்கிறேன். எனக்கு எதாவது வைக்க போகிறான்னு தெரியல. கொஞ்சம் முன்னாடியே சொன்னானா எனக்கு வந்து நகை வாங்கிறதுக்கு காசு ரெடி பண்ணுறதுக்கு சரியா இருக்கும். ஒரு 2 நாள் இருக்கும்போது சொன்னானா என்ன பண்ணுறது, அதான் கேட்டுன்னு போகலான்னு வந்தேன். அதுவும் சரிதான். நடுராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணி கூட நாளைக்கு காலைல பசங்களுக்கு காது குத்துறேன் நகை வாங்கி வந்துடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரி நம்ம ஊர் குடிங்க. சரிம்மா, கொஞ்சம் வடுவெல்லாம் அம்மா கொடுத்து அமிச்சாங்க. இந்த மோர் மிளகா இருக்குல்ல, அதில் அம்மா போட்டாங்க, கொடுத்து அமிச்சிருக்காங்க. தட்டில் கொஞ்சம் எடுத்துமா. ஆமாண்ணே, நான் கூட போடணும்னு நினச்சிருந்தேன். வெயில் எவ்வளோ சுரியில் காய்தில்ல. நாங்கள் வடுவோம், இந்த மோர் மிளகா அப்புறம் அரிசி வத்தல் அதெல்லாம் போட்டு வச்சுக்கணும்னு நினச்சேன்.
எங்க வீட்டு வேலையே சரியா இருக்குது, இதுல எங்கன்னு செய்யுது நானு. எனக்கு அதெல்லாம் எதுவுமே போட தெரியாது, அதனால நான் கம்முன்னு இருக்கேன். அம்மா நல்லா போடுவாங்களே, அதை போட்டு கொடுத்தாங்க. தங்கச்சிக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அவ அதெல்லாம் நல்லா சூப்பரா போடுவாள. எனக்கு அவ தான் கொடுத்தாருப்பா, முன்னாடிலாம் வடுவா. எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு இருக்கும், தாளிக்கிறதுக்கு மட்டும் தான் போடுவேன், நல்லா வாசனையா இருக்கும். இந்த வடுவத்தை தாளிச்சா வச்சுக்கா 2 தெருவுக்கு மணக்கும். இந்த கீரைக்கு, இந்த காரக்குழம்புக்கு எல்லாத்துக்கும் தாளிச்சா சூப்பரா இருக்கும். ஆமா, அது வாசனையே வந்து பசி தூண்டி விட்டுரும். இந்த நீ ராதிகா எடுத்துக்கோங்க. வடகு மட்டும் இந்த இதுல பையில இருக்குது, எடுத்துக்கோ. சரி நீ எல்லாரும் இங்கதான் இருக்காங்களா? என்னக்கா விருந்தெல்லாம் பலமா? வாடி ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா? வாமா ராதிகா. வரேண்ணே. ஓ, இந்த காய்கறி தான் உள்ள இருந்து தூக்கிட்டு வந்தீங்களா? ஆமாம்மா, கொஞ்சம் காய்கறி வந்து கடையில் வாங்கி வந்தேன். இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், இந்த கீரைலாம் நம்ம வீட்டுக்கு தான். மற்ற காய்கறிலாம் வந்து கடையில் வாங்கி வந்தேன். ஏன் எங்க வீட்டில் காய்கறியே இல்லை சொல்லிட்டு நாங்கள் எப்போ உங்கள்கிட்ட சொன்னோமா? 10 ரூபாய்க்கு கூறு கட்டி வச்சிருந்தது, அதெல்லாம் வேணாம் வந்துட்டியா? ஏன் வரது ஒரு காய் கறியோ, ஆட்டுக்கறியோ, ஒரு கோழிக்கறியோ, நாட்டுக்கோழியோ, யாராவது மீனோ அதெல்லாம் வாங்கிடாம 10 ரூபா காய்கறி கூறு கட்டி இந்த இது வாங்கி வந்துட்டேன். இதுனா மொத்தமாக 50 ரூபாய் இருக்குமா? உங்ககிட்ட அப்பயே சொன்னேன், காய்கறிலாம் வாங்காதீங்க, வீட்டில் இருக்க காய்கறி மட்டும் போதுன்னு. இப்போ தங்கச்சி கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்லுங்க. அது வந்து 200 ரூபாய் ஆச்சுமா. 200 ரூபாய் முடிச்சுட்டு வந்துருக்கிறேன். இவன் என்ன லூசு மாதிரி பேசுனுக்கா? உன் வீட்டுக்கு வரும்போதே இட்லி தோசை இட்லி பொடியில் வச்சு கொடுத்தால் தானே, தங்கச்சி வீட்டுக்கு வரும்போது மட்டும் அப்படி வார மாதிரி தோற மாதிரி வாரி அந்த போட்டுறேன். உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுமா, அண்ணன் வேணறேன். வேணாம் ஒன்றும் வேணாம், எல்லாம் எங்கள் வீட்லேயே இருக்குது. நாங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறோம். இதுல இதா மோர் மிளகாவா? ஐயோ சி 10 ரூபாய் கொடுத்தா எங்கேயாவது குட்டியாரில் வந்து விற்கிறாங்க, அவ்வளோக்குள்ள இதை தூக்கி வந்துட்டாங்க. இந்த அரிசிங்க நம்மளுக்கு தேவையா? உங்கள் அம்மா எங்கே சும்மா இருக்காங்களா? நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருமா. அதனால இதை அரிசி வத்தல ரேஷன் அரிசியில் போட்டிங்களா? இந்த வழக்கத்துக்கு என்ன வந்துடுவான்? வடகு கூட இருக்குமா பையில? வடவுமா? இந்த உருண்டையே கருப்பு கலர்ல இருக்குண்ணே, குழம்பு தாளிப்பாங்க அதானே? ஐயோ, அது அம்மா செய்யும் போதே எனக்கு பிடிக்காது. அம்மா அதை தாளிச்சு போட்டாங்கன்னு சாப்பிடவே மாட்டேன். அதை வேறு கொடுத்து அமிச்சிருக்கா? நீ அம்மா சும்மாவே இருக்காதா? ஏதோ பாசத்தில் கொடுத்து அமிச்சிருக்காங்கம்மா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்யுங்க, என்ன விட்டுருங்க. எனக்கு பிடிக்கும் எனக்கு கொடுங்க. ஏக்கா கொஞ்ச நேரம் வாய முடியும் இருக்கியா? இல்லை எனக்கு பிடிக்கும், நான் எடுத்துக்கு போகிறேன். உனக்கு பிடிக்கல விட்டுடு. எங்க நம்ம கேட்க வந்தது முதல் கேளுங்க. இப்போ கேட்குறேம்மா. ராதிகா சொல்லுண்ணே. பசங்களுக்கு காது குத்து வைக்க போறேன்னு சொன்னீங்க. ஒரு 10 நாளைக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே சொன்னாதான் நகை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். நாளைக்கு வச்சு நீ வந்து சொன்னா என்னால் முடியாது. அதான் எப்போ வைக்க போறேன்னு கேட்டுன்னு போலான்னு வந்தேன். ஆமா 10 சவரம் போட போறல பசங்களுக்கு, முன்னாடியே கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோ எப்போ வைக்கிறாங்கன்னு. நானே போய் நாள் பார்த்துட்டு தான் வரேன், எனக்கு வைக்கிறதுன்னு எனக்கு தோதுப்படுதுன்னு. எங்கள் வீட்டுக்கார வேலைக்கு போகிறதுல அவருக்கு எப்போ லீவ் கிடைக்குது அப்போ தான் போக முடியும். அந்த வீடு பெயிண்ட் அடிக்கிறதெல்லாம் முடிச்சாதான் கடை எடுத்து வச்சிருக்காரு 2-3 வீடு. அதெல்லாம் எப்போ முடிக்கிறாரோ அப்போ தான் எனக்கு காசு கிடைக்கும். நான் அதில் வெட்டத்தவளை காது குத்துற போதே சும்மாவா ஒரே சாம்பார் சோறு போட்டு அனுப்ப முடியும்? சொல்கிறேன் எனக்கு தோதுப்படுதுன்னு. சரிம்மா, சொல்லிட்டு எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். சொல்கிறேன். சரி, இந்த காய்கறி இந்த வத்தல்லாம் ஆளுக்கு பாதி எடுத்துக்கோங்கண்ணா. ஏன்னா உனக்கு இப்போ தான் தெளிவாக சொன்னேன், எனக்கு எதுவுமே வேணாம், காய்கறிலாம் கொடு. அதுக்கு எனக்கு ஒன்றும் தேவையில்ல. உனக்கு தான் சேர்த்து எடுத்து வந்துருக்காங்க, பாதி எடுத்துக்கோ. மோர் மிளகா இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, அதெல்லாம் நானே போட்டுப்பேன். இந்த ரேஷன் அரிசியில் போட்ட வத்தல்லாம் என் பசங்களுக்கு ஒத்துக்காது. காய்கறிலாம் 2 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கி வந்து வச்சுருக்கேன். எனக்கு எதுவுமே வேணாம், எல்லாத்தையும் கோமதிக்கே கொடு. ஆனால் உன் தங்கச்சிக்கு இருக்கிற திமிரு அந்த உலகத்தில் யாருக்குமே இருக்காது. இவன் மட்டும் திருந்தவே மாட்டாத்த. 9 மணி பஸ் வந்துடுச்சு, உள்ள போயிருது. திரும்பி வரதுக்குள்ள கிளம்பிடுவீங்களா? ஏண்டி கொஞ்ச நேரம் வாய் வச்சு சும்மாவே இருக்க மாட்டியா? ஏன் இந்த பஸ் போனா அப்புறமா சாயங்காலமா பஸ் வராதா? 4 மணிக்கு 5 மணிக்கா? அண்ணா அப்பதான் போவாங்க, மதியம் எது சாப்பிட்டு தான் போவாங்க. உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நீ போ அந்த பஸ்ல ஏறி. பஸ்ல ஏறி நான் போவா? எங்க போக சொல்றேன்? என்ன எங்கேயாவது போய் தொலைடி, இருக்கிறதுக்கு எங்கேயாவது போலாம். என்னை பார்த்தா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. ஆமா, நீ பேசுற எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கலடி. அப்படியே தப்பா பேசிட்டேன். அண்ணனே நம்ம மேல பாசமா வீட்டில் இருக்க காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வந்துருக்காங்க. பத்தாவது சரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காய்கறி வாங்கி போலாம் சொல்லிட்டு தக்காளிகள்லாம் வாங்கி வந்துருக்காங்க. பீன்ஸு கரெக்டுன்னு அதுக்கு போயிட்டு அந்த பேச்சு பேசுற. 10 ரூபாய் கூறு கட்டி இருந்ததா, கறி வாங்கக்கூடாதா, அது வாங்கி வரக்கூடாதா பேசுற. எதுக்கு எல்லாரையும் மட்டம் தட்டி பேசுற? நீ பணக்காரி, நீ கோடி சரியா இருந்தா நீ இருந்துக்கோ. இதான் அதுக்காக மற்றவங்க மட்டம் தட்டி பேசணும்னு அவசியம் கிடையாது. அவங்களால முடிஞ்சது அவங்க வாங்கி வராங்க. அவங்களுக்கு நம்ம மேல எவ்வளோ பாசம் இருக்கிறது அதில் தெரியுது. புரியுதா? என்ன பாசம்? அந்த 10 ரூபாய் கூறு கட்டி வச்சுக்கு வாங்கி வந்தா பாசமா? அவங்க 10 ரூபாய் கொடுத்து வாங்கிடுறாங்களோ, 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிடுறாங்களோ, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நம்ம தங்கச்சி வாங்கி போய் கொடுத்தா அவங்க சமைச்சு சாப்பிடுவாங்களே அப்படின்னு ஒரு பாசம் மட்டும்தான். புரியுதா? வேலைலாம் பார்க்காத. பாசத்துக்கு வேலை பார்த்தோன்னு வச்சுக்க வேலைக்கே ஆகாது. ஆமா, அந்த காலத்து மாதிரியே இரு. எல்லாம் விஷத்தோட தான் பழகுதுங்க. நம்ம எங்க என்னங்க விஷத்தோட பழகணும்? நீ அமைதியா இருமா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். எப்போ பாரு அண்ணனை குறை சொல்லினே இருக்கிறேன். உன் நாத்தனார் வந்திருக்காங்களே, அண்ணன் உங்களுக்கு செய்றாங்களே நம்மளுக்குல, அந்த மாதிரி உன் நாத்தனாருக்கு செஞ்சு கொடுத்து அனுப்பு. அதுக்கப்புறமா நீ பேசு அண்ணனை. புரியுதா? என் நாத்தனாருக்கு நான் செய்யல, நீ பாத்தியா? 7 அடுக்கு 8 அடுக்கு நான் செஞ்சு எல்லாத்தையும் கொடுத்து தான் அனுப்புவேன், எந்த ஒரு குறையும் இல்லாம. உன் நாத்தனாரை கூப்பிடுறீ கேட்கலாம், நீ என்ன செஞ்சு வச்சிருக்க அவளுக்குன்னு. இப்போ எதுக்கு அதை கூப்பிட்ற? அதை கூப்பிட்டா கேட்டால் தெரிஞ்சு போயிடும் எல்லாமே. சும்மா அப்படியே குதிச்சுன்னு இருப்பேன். ஆனால் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இலக்காரமா இருக்குதா? நீ எது ஒன்றா பேசுவேன், எதுவுமே உனக்கு கேட்கக்கூடாது. உஷ்டத்துக்கு நீ பேசி தள்ளின்னு போயினே இருப்பேன். எப்போ பாரு மட்டன் தட்டி பேசிட்டு இருக்கேன். நானும் போய் எதுவும் கேட்கக்கூடாது. சரி போனா போட்டேன்னு பார்க்குறேன். ரொம்ப ஓவராக தான் ஆடினு இருக்கேன். அதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது இருக்கிற இடத்துல இருந்தால் எல்லாம் சரியா இருக்குன்னு. இடம் வாங்கினால மரியாதை அங்கே போயிருக்கணும். சரி அக்கா வீட்டு பக்கத்துலேயே இருக்கலாம் சொல்லிட்டு இருந்தா பார்த்தியா? என்ன இன்னும் தான் அசிங்கப்படுத்துவேன் நீ. இங்கே பாரு, உன்னை அசிங்கப்படுத்தணும்னு எனக்கு உள்நோக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. நீ பேசுகிற பேச்சுக்கு தான் நான் கேட்குறேன், எதுக்கு இப்படி பேசுகிறேன்னு. உன் எண்ணம் எல்லாமே எனக்கு தெரியும்க்கா. என் எண்ணம் எல்லாமே சுத்தமான எண்ணம் தாண்டி.
எனக்கு அண்ணன் வேணும், தங்கச்சி வேணும், எல்லாரும் சொந்த பந்தம் வேணும் சொல்லிட்டு தாண்டி எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி யாரை குறைய இருந்தாலும் சரி சரின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போயின்னு இருக்கேன். உன்ன மாதிரி எப்பயாவது யார் மனசு சேர்ந்து வர மாதிரி நான் பேசியிருக்கேன். கோமதி அமைதியா இருமா, சண்டை போடாதம்மா. ஏன்னா நல்ல மாதிரி நீ பேசாதானே, எப்போ இந்த மாதிரி நாங்கள் அடிச்சு தரோம் தான் நீ பார்த்துன்னு இருந்தேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்துச்சுல, சந்தோஷமா இரு. ஏமா அந்த மாதிரி பேசுற நீ? எனக்கு 2 பேருமே ஒண்ணுதாம்மா. சும்மா இந்த நடிப்புல நடிக்காத. ஏய் அண்ணன் எதனா நீ பேசுனேன்னு வச்சுக்க அவ்வளோதான் உனக்கு. வாக்கா அடி வா. சின்ன வயசுல தான் அடி அடின்னு அடிப்பேன், இப்போ பெரிய வயசாகி அடிக்கலையேன்னு பார்த்தேன். வா அடி வா. எறும்ப மாடு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு பாரு. சின்ன வயசுலேருந்து நாய் மாதிரி உழைச்சிருக்கேன்க்கா வீட்டுக்கு. விவசாயத்துலையும் உழைச்சிருக்கேன், விவசாய நிலத்துலையும் போயிட்டு வீடு கட்டும் போது தான் வீட்டுக்காக உழைச்சிருக்கேன். நீ ஒன்றும் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு நான் அவ்வளோ உழைச்சிருக்கேன். இதா நான் அவ்வளோ சும்மா ஒன்றும் இல்லை. ஏன்னா நீ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கேன், எல்லாமே தான் செஞ்சிருக்கேன் வீட்டுக்கு. இவனை யார் உன்னை உழைக்கலன்னு சொன்னது? உன் வாய் தானே சரியில்லை, வாய் தான் சரியில்லை, எல்லாமே செஞ்சிருந்தா செஞ்சிடறேன். அந்த வாயாடாமல் கொஞ்சம் அமைதியாக இருந்தால் மட்டும் போதாதா? அப்படி இப்படின்னா கேட்டுட்டேன் என்ன சொல்லிட்டு நீ ஆடின்னு இருக்க? கறி மீன் அப்படிலாம் வாங்கிடாமல் எதுக்கு இந்த 10 ரூபா காய்கறி வேணான்னு தான் நான் கேட்டேன். இதெல்லாம் தப்பு இருக்குது. ஏன் அண்ணன் வாங்கி வந்து கொடுத்தா நீ எதுவுமே செய்ய மாட்டியா? அண்ணா நீலாம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு சமைச்சு போட்டு சொல்லிட்டு நான் கேட்குறேன். எனக்கு வேணும் சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நேற்று கூட எங்கள் வீட்டுக்கு 2 கிலோ கறி எடுத்துன்னு வந்தாரு. அது சமைச்சது மீதி இன்னும் வேறு இருக்குது, ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கேன் நான். அதையும் சாப்பிட முடியல. இப்போ எங்கள் அண்ணன் வாங்கி வந்து கொடுப்பேன், அதை சமைச்சு சாப்பிட சொல்லிட்டு நான் உட்காந்து என்ன பக்கத்து போய் இறக்குறேன் நான். எப்படி பேசுகிறா பாரு. இல்லையா ஊர்லேருந்து வரவங்க அவங்களே எல்லாத்தையும் வாங்கி வரணும்னா அப்புறம் நம்ம வீட்டில் இருந்து நம்ம போகிறது, நம்ம வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், அவங்களே எல்லாத்தையும் வாங்கி வந்து கொடுக்கணும், நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா அப்படியே ஒன்றுமே தேவை கிடையாது. புரியுதா? அவங்க இது வாங்கி அது வாங்கி சொல்லிட்டு அவங்ககிட்ட எதுவுமே சண்டை போடாது. இனிமேல் அவங்களால என்ன முடியுதோ அவங்க வாங்கி தருவாங்க. உங்களுக்கு இஷ்டம் தான் அதை வாங்கிக்கோ, இல்லை கொம்பனிரு. நான் எது கேட்டாலும் குத்தம். நான் அண்ணனுக்கு அக்காவுக்கும் வேறு வேலையே கிடையாது. நான் எதாவது வேறு வீட்டில் எங்கேயாவது போய் பிறந்திருக்கணும். இதுக்கு தான் இதுங்க நடுவில் பிறந்தேன்னு தெரியல. அந்த மாதிரிலாம் பேசாதம்மா. என்னை பார்த்தா யாருக்குமே பிடிக்க மாட்டேது. எதுக்குமா அழுவாதம்மா? அதெல்லாம் சும்மா ட்ராமா, அதெல்லாம் நீ நம்பாத. ஆமா ட்ராமா போடுறாங்க, நீ பார்த்து அப்படியே ட்ராமா போடுறாங்க. பாத்தியா டக்குன்னு எப்படி மாதிரி பாத்தியா? கண்ணில் ஒரு பொட்டு தண்ணி வரல, அழுகுறாலாம். சரி விடுமா. சிரிக்கிறீங்களா? சரிங்க எல்லாரும் சரிங்க. என் பழப்ப பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்கும். ஒரு நிமிஷத்துலேயே அழுகுற மாதிரி நடிக்கிறேன், அதுக்கப்புறம் கோவமா நிற்கிறேன், என்ன ட்ராமா காமிக்கிறா பாரு. சரிம்மா, பஸ் உள்ள போயிருக்கான், நாங்கள் கிளம்புறோன்னா அப்போ தான் பஸ் பிடிக்க முடியும். நமக்கு மதியம் டைம் ஆச்சு, அம்மா வேறு தனியாக இருப்பாங்க. ஏன்னா அண்ணே இருந்து சாப்பிட்டு மதியானமா சாப்பிட்டு சாயங்காலமா போங்க. இவ சொல்லி இப்பயே கிளம்புறீங்களா? இவருக்கு வேற வேலை வெட்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏமா சீக்கிரமா போனேன்னா கொஞ்சம் அந்த வாழை மரம்லாம் கேட்டிருக்காங்க, வாழை தண்டில் அதெல்லாம் வெட்டி எடுத்து போய் சந்தை கொடுத்தேன்னு வச்சுக்கேன், காசாவது கிடைக்கும். வந்தால் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், கிளம்புறேம்மா. மோர் குடிச்சுனா அதுவே போதும், சாப்பாடுலாம் எதுவுமே வேணாம். என்ன சாப்பாடுலாம் நான் காலையிலேயே செஞ்சு வச்சுட்டேனே, சாப்பிட்டு போங்கண்ணே ஒரு வாயே. அதான் அவங்க கிளம்புறேன்னு சொல்கிறாங்களே, விடு. இப்போ உன்னை யாரும் கூப்பிடல, வாய் முடி நில்லு. இங்கே பாரு, அண்ணன் தான் வந்து வாழை மரம்லாம் கேட்டிருக்காங்க, வாழை தண்ணெலாம் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் வெட்டி தரணும் சொல்லுதுல. போய் 4 காசாக சம்பாதிக்கிட்டோம், புரியுதா? இப்போ வெட்டி அங்கே உட்காந்து கதை பேச போறியா? ஏண்டி அண்ணன் அண்ணி என்னைக்காவது ஒரு நாள் தாண்டி வராங்க, அவங்க சாப்பிட போடாமல் அவங்கள அனுப்பிச்சு விடுவேன். ஏமா எதுவும் வேணாம்மா, நாங்கள் கல்ல சாப்பிட்டு தான் வந்தோம். ஆமாம் பசங்க சாப்பிட கட்டுறதுல மதியத்துக்கு சேர்த்து சமைச்சு தான் வச்சுட்டு வந்திருக்கோம். போயிட்டு கொடுத்துட்டு உடனே வரலாம் சொல்லிட்டு வந்தோம். வெயிலுக்கு முன்னாடி வீட்டுக்கு போனோம். அத்தை வேறு நாங்கள் வருவோம் காத்துன்னு இருப்பாங்க. ஏன்னா நாங்கள் போயிட்டு உடனே 1/2 மணி நேரத்தில் திரும்பி வந்துடும் சொல்லிட்டு வந்திருக்கோம். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கலாம், நீ நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு மதியமாக போங்க. மதியம் எங்கே போக சொல்கிறேன்? வெயிலில் இருக்கட்டி சாயங்காலமாக போக சொல்கிறேன். சாயங்காலமாக போங்க. சாயங்காலம் 4 மணிக்கு ஒரு பஸ் இருக்குது, அந்த பஸ் பிடிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நாளைக்குலாம் வீட்டுக்கு போயிடலாம். ஒரு நாள் வேலை கெட்டு போயிடுமா? இருங்க, நீங்கள் வாங்கி வந்துருக்க கத்திரிக்காய் வெண்டைக்காய் முருங்காய் அதெல்லாம் போட்டு உங்களுக்கு சாம்பார் வச்சு தருவாங்க, சாப்பிட்டு போங்க. ஏன் வேணாம் சொல்கிறீங்க? ராதிகா உன் வாயை கொஞ்சம் மூடு. நான் சாம்பார்னா ஆக்கி போகிறேன், கறி குழம்புனா ஆக்கி போகிறேன், அது ஏன் இஷ்டம். இப்போ இதான் உங்களுக்கு திருவாயை கொஞ்சம் மூடு. நீங்கள் சண்டை போட்டுக்காதீங்கம்மா. இதெல்லாம் எடுத்து வை, கோமதி எடுத்து வை. ராதிகா கொஞ்சம் எடுத்து கொடுல, இதான் வேணாம் தான் சொல்லுவா. அந்த வத்தெல்லாம் சூப்பராக இருக்கும். என்ன இப்போ எண்ணெயில் வறுத்து கொடுத்துன்னு வச்சுக்க, குழந்தைங்க சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவளுக்கு கூட இந்த மிளகா வத்தெல்லாம் எடுத்து வைமா. எல்லாத்தையும் டப்பாவில் போட்டு எடுத்து வை, காற்று போகாமல், அப்போ தான் நல்லா ஒரு முருன்னு இருக்கும், இல்லை நமத்து போயிடும். சரி நான் எடுத்து வைக்கிறேன். அம்மா எனக்குலாம் ஒன்று கூட வேணாம், எல்லாத்தையும் அதுக்கே கொடுங்க. நான் முதல்ல இங்கே வந்து கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம். கிளம்பு. 1 நாள் கூப்பிட்றா பாரு உன்னை. இருக்க சொல்ல பார்த்தானே அவள் வேற எனக்கு யார் கூப்பிட்டாங்க நீங்கள் வந்து உட்காந்துருக்கான்னு தெரியல. அம்மா எப்படியோ போய் தொலைஞ்சால போ. 1 நாள் கிட்ட போய் சண்டை போய் வரேண்ணே. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போமா. எனக்கு நிறைய வேலை இருக்குது. சாமான் இருக்கணும், துணி துவைக்கணும், இந்த மதியத்துக்கு சமைக்கணும், நிறைய வேலை இருக்குது. போயிட்டு வரேன். ஓடிடு மாதிரி ரெடியா? காது குத்தும் போது கொஞ்சம் சீக்கிரமா சொல்லிடுமா. சொல்கிறேன். நீ இப்போ நகையை வாங்கி ரெடியாக வைக்கி. சரிம்மா. போய் தொலை. ஏமா 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? ஒத்துமையா இருங்கம்மா. அவளுக்கு இதே வேலை தானே. அவளுக்கு இது மாதிரி எதிர்த்து கேட்டால் தான் அடங்குவா. இல்லைன்னு வச்சுக்க அவள் பாட்டு நாடினே தான் இருப்பாள். நானும் பார்த்துனே தான் இருக்கிறேன். மற்றவங்க மனசு நோகிற மாதிரி பேசாத, யாரையும் மட்டம் தட்டி பேசாத அப்படின்னு சொல்கிறேன். அவள் கேட்கவே மாட்டேங்கிறா. இவளை அப்படியே விட்டு விடக்கூடாது. எதிர்த்து பேசாதான் அவள் அடங்குவா. அவள் சொல்கிறதா எதுக்கு நம்ம தலையாட்டி எது கேட்டுன்னு இருக்கணும். வாய் ரொம்ப அதிகமாக போச்சுன்னா இப்போலாம் அவளுக்கு. சரிம்மா சண்டை போடாதீங்கம்மா. பக்கத்தில் இருக்கிறீங்க, ஒத்துமையா இருங்க. அவள் இப்போ இப்படி கத்திட்டு போகிறாள். அவரு இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு இவனை பாருங்க, நீங்கள் கிளம்பத்துக்குள்ள வராளா இல்லைன்னு பாருங்க. அவள் அப்படி தானே. இப்போ இது மாதிரி ஒரு நாளைக்கு 10 சண்டை போடுவாங்க 2 பேரும். இதெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்காத. ஆமாம் சின்ன வயசுல வீட்டில் இருக்கும்போது அப்படி தான் போனாங்க. இப்போ பெரிய வயசாகி பசங்கள்லாம் பெற்று வளர்ந்துட்டு அப்புறம் கூட சண்டை போடுறாங்க 2 பேரும். நான் எங்கே சண்டை போட்டேன்? அவள் பேசுறதுன்னு நான் கேட்டேன். நானா சண்டை போட்டாவிட்டேன்? சரிம்மா, இதெல்லாம் எடுத்து உள்ள வைமா. வைக்கிறேன். மதியத்துக்கு கொண்டு என்ன சாப்பிடுவேன்? மீன் குழம்பு வைக்குவா, இல்லை கறி குழம்பு வைக்குவா? இவன் மீன் கறிலாம் எங்கே போய் வாங்கிட்டு வருவேன்? காய் இருக்கு பற்றி அதனால் போட்டு ஒரு கார குழம்பு சாம்பார் வை, ஒரு பொரியல் பண்ணு, அதுவே போதும். தேவாமிருந்தம் அதுவே. இந்த அரிசி வத்தலுக்கு பற்றி அண்ணன் கொஞ்சம் வறுத்து வைமா, போதும் அதுவே. என் அண்ணன் எப்பயுமே இந்த மாதிரி தான்.
இன்னைக்கு ஒரு காரக்குழம்பு சாம்பார் கேட்குற பத்தியா காசுலாம் செலவாயிட சொல்லிட்டு தங்கச்சிக்கு காசுலாம் செலவாயிடுன்னு சொல்லிட்டு சாம்பார் போதும் காரக்குழம்பு போதும் சொல்றியா? அம்மா சாப்பாடு எது வந்தாலும் சாப்பிடுறதும்மா, வயிற்றுக்கு பசிக்கு தானே சாப்பிட்றோம். இது இதெல்லாம் சாப்பிடுவேன் அது இருந்தால் தான் சாப்பிடுவேன்னா எப்படிம்மா? என்னன்னா அண்ணதான் மீன் கடை வருவாங்களா வாசல்ல வாங்கி மீன் குழம்பு வச்சு மீன் வத்தலான்னு. எதுக்குமா காசுலாம் செலவு பண்ணுற? என்ன காசு இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு இருக்காது. வீடு தேடி வந்தவங்களுக்கு நல்ல சாப்பாடு போடலன்னா அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழர் பண்பாடு என்ன விருந்தோம்பல் தானே. வீட்டுக்கு வந்தவங்க நல்லா சிறப்பாக கவனிக்கணும். ஏன்னா எனக்கு நான் செய்யாமல் வேறு யார் செய்வா? நான் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ என்ன எப்படி கவனிச்சிங்கன்னு கறிதா மீன் தான் முட்டை தான் எப்படி கவனிச்சிங்க? இந்த தங்கச்சியால் அந்த மாதிரி கவனிக்க முடியலனாலும் ஒரு சிம்பிளாவது கவனிக்கக்கூடாதா? பணத்தெல்லாம் வீணாக செலவு பண்ணாதம்மா. 2 பொம்பளை குழந்தைங்க இருக்குது, அதுங்களை படிக்க வைக்கணும், அதுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பணத்தில் செலவு பண்ணாத. பணம் வந்து நம்ம கிட்ட இருக்க வரைக்கும் தான் நம்மளுக்கு மதிப்பு மரியாதை, புரியுதா? பணம் இல்லாமல் நம்ம ஒருத்தர்கிட்ட கையேந்தி நின்றுட்டுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். அவன் இந்த உலகம் யாருன்னு காட்டிடும். நம்ம அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஓரம் கட்டி உட்கார வச்சிடும், புரியுதா? யார்கிட்டயும் கடை வாங்கக்கூடாது. நம்ம வீட்டில் கூழ் குடிச்சாலும் பழையது சாப்பிட்டாலும் கஞ்சி குடிச்சாலும் நம்ம வீட்டில் நம்ம குடிச்சிருக்க மூணு இருக்கணும். யார் வீட்டுக்கும் போகக்கூடாது, புரியுதா? யார்கிட்டயும் 10 நிமிஷம் கை நீட்டி கடை வாங்கக்கூடாது. புரிஞ்சுதா உனக்கு? புரியுது. சிக்கனமாக தானே குடும்பம் நடத்துகிறேன். சிக்கனமா வயிற்று கட்டி வாயை கட்டி குடும்பம் நடத்தணும் அவசியம் கிடையாது, புரியுதா? ஒரு காரக்குழம்பு ஒரு குழம்பு ஒரு பொரியலோ சாப்பிட்டு அப்படி கூட குடும்பம் நடத்திக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் கறி மீன் எடுத்துக்கலாம், புரியுதா? தாம் ஆடிட்டு அப்புறம் வந்து கடன் ஆடியா நின்றுட்டு வச்சுக்கேன், வேலைக்கு ஆகாது. வேணா கரெக்டாக சொல்கிறாங்க பாரு. சரிண்ணே தாம் தூம்லாம் ஆடலைண்ணே. நம்ம பார்த்து செலவு பண்ணுறதை பார்த்து நம்மளை வந்து கஞ்ச பிசினாரி கருமி அப்படிலாம் சொல்லுவாங்க. சொல்கிறவங்க சொல்லின்னு போட்டோம். நம்ம ஒருத்தர்கிட்ட 10 ரூபான்னு கையேந்தி நிற்காம வாழ்றது தான் நம்மளோட வெற்றியாக இருக்குது வாழ்க்கையில். இப்போ கூட பாரு, ராதிகாவுக்கு வந்து 5 சவரன் நகை போடணும். சரி சொல்லிட்டு பணம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்தோம், புரியுதா? வயிற்று கட்டி வாயை கட்டிலாம் கிடையாது. அரிசி நம்ம நிலத்தில் விளையுது, நம்ம அதை சாப்பிட்டுக்கிறோம். காய்கறியை நம்ம நிலத்துல விளையுது. அப்படி செஞ்சு கடையில் என்ன வாங்குவோம்? எப்பயாவது இந்த மசாலா ஐட்டங்க அது இதுதான் வாங்குவோம். மற்றபடி மற்றதெல்லாம் நம்ம வீட்டிலே விளைஞ்சிருதா, அதனால காசு நிறைய செலவாகல. அப்புறம் வந்து அரிசி மூட்டைலாம் போய் விற்றது, இந்த காய்கறி விற்றது, இந்த வாழைப்பழம் விற்றது, வாழைத்தண்டு விற்றதுலாம் நிறைய காசு வருதுல்ல. அதெல்லாம் சேர்த்து வச்சு பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டு மீதி காசெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த 5 சவரன் நகை வாங்கினேன். யார்கிட்டே 10 ரூபாய் கடை வாங்கக்கூடாது, அதுதான் என்னோட முதல் குறிக்கோள். விற்கிற விலைக்கு 5 சவரன் வாங்குறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. நீ வேற 2 பொம்பளை குழந்தைங்க வச்சிருக்க, அதுங்களுக்கும் ஒரு கொஞ்சமாக நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல. சேர்த்து வைமா, பேங்க்ல எல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் ஒரு நாளைக்கு நம்மளால எவ்வளோ சேர்க்க முடியுமோ சேர்த்து வச்சு எடுத்துமே பேங்க்ல போட்டு வைமா. அந்த காசு தான் நிறைய காசாக மாறி ஒரு நாள் வந்து நம்மளுக்கு கை கொடுக்கும். இது வரைக்கும் பேங்க்ல காசுலாம் சேர்த்து வைக்கலன்னு, இனிமேல் தான் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேர்த்து வைக்கலான்னு பார்க்குறேன். உன் கையில் கிடச்சது 100 ரூபாவோ 200 ரூபாவோ என்ன காசு இருக்குதோ எடுத்துன்னு போய் போடுமா. அப்படியே காசு சேர்ந்துடும். பசங்க படிப்புக்கோ கல்யாணத்துக்கோ நம்ம யார்கிட்ட கையை நிற்க தேவையில்லை. அந்த நேரத்தில் வந்து கண்ணு கசக்கி நிற்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பார்த்துக்கோ. அதனால நம்ம கிட்ட கிடைக்கிற காசை எடுத்து பேங்க்ல போட்டு சேர்த்து வைங்க. நம்ம வீட்டில் நம்ம அம்மா அப்பா எப்படி வளர்த்தாங்க நம்மளை, நம்ம எது கேட்டாலும் உடனே வாங்கி தர மாட்டாங்க. அந்த பொருளோட அருமை தெரிஞ்ச பிறகு நம்மளுக்கு வாங்கி தருவாங்க. அந்த மாதிரி பசங்க எது கேட்டாலும் அந்த பொருள் நம்மளுக்கு தேவையா முக்கியமானதா அப்படின்னு அவங்க யோசிக்கிற வரைக்கும் வாங்கி தரக்கூடாது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான தேவை அப்படின்னா தான் மட்டும் தான் வாங்கி தரணும், புரிஞ்சுதா? பசங்க கேட்டதெல்லாம் வாங்கி தந்து செல்லம் கொடுத்து அவங்களுக்கு எடுக்கக்கூடாது. ஆமாண்ணே நீ சொல்கிறது கரெக்ட் தானே. அந்த சின்ன தானே ரொம்ப அடம் பிடிச்சி இது வேணும் அது வேணும் கேட்டு வாங்குது. பசங்களுக்கும் சேமிக்கிற பழக்கத்தை சொல்லி தரணுமா, அப்போ தான் பணத்தோட அருமை அதுங்களுக்கும் தெரியும். சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு ஒரு உண்டியல் வச்சு கற்று தரணும். உங்கள் குழந்தைங்க கொஞ்சம் பெருசாகிடுச்சு, அவங்களுக்கு கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி மாதம் ஆனால் ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாய் சேர்த்து வைக்க சொல்லு. இந்த எறும்புலாம் கூட பாரு, அரிசிலாம் எடுத்துன்னு போவோம். இந்த அதுக்கான சாப்பிட்றது கிடைக்குது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு சேர்த்து வச்சுக்கும். ஏன்னா அது ஏன் சேர்த்து வைக்குதுன்னா, மழை காலம் வந்துச்சுன்னா நம்ம சாப்பாடு தேடி வெளியில் வர முடியாது. இப்போ சேமித்து வச்சுட்டுனா மழை காலத்தில் வந்து கும்பு நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம இருக்கிறது எல்லாரும் சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு தான் அதுங்க வெயில் காலத்தில் எல்லாத்தையும் தேடி தூக்கி தள்ள வச்சுக்கின்னு போய் சேர்த்து வைக்குதுங்க. அதுங்க அப்பயே சாப்பிட்டுச்சிங்கன்னா அதுக்கு மழை காலத்துக்கு என்ன பண்ணுங்க, மழை காலத்தில் அதுங்களால எங்கேயோ போயிட்டு எதையுமே அரிசியோ கிரிசியோ எதுவுமே சாப்பிட முடியாது, செத்து போயிடும் இல்லையா? அதனால தான் அந்த சின்ன எறும்புக்கே அவ்வளோ அறிவு இருக்குது. நம்ம வந்து சேர்த்து வைக்கணும் அப்படின்ற அறிவு, புரியுதா? இந்த மனுஷங்களுக்கு தான் அறிவு இல்லாமல் தாம் ஆடின்னு கிடக்குறாங்க. சேர்த்து வைக்கணும். ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் சேர்த்து வைக்கணும். யார்கிட்ட கையேந்தக்கூடாது. எறும்பு வந்து ஒரு உதாரணமாக வச்சுக்கணும் வாழ்க்கையில். ஆமாண்ணே நீ சொல்கிறது சரிதானே. எங்கள் வீட்டில் இருந்து கூட அரிசிலாம் எத்தனை போதுங்கண்ணா. எறும்பு மாதிரி உழைக்கணும், எறும்பு மாதிரி சேர்த்து வைக்கணும். இப்போ தேனியெல்லாம் கூட எடுத்துக்கோ, அதுங்க எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு தேனை வந்து ஒரு பூவாக தேடி அதை வந்து உறிஞ்சி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கூட்டில் வைக்கிதுங்க. கூட்டில் வச்சுட்டு அதெல்லாம் சேர்ந்து ஒரு நாளைக்கு சாப்பிடுவாங்க. தேனி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சு அது கொஞ்சம் சின்ன சொட்டு தான் வரும். அது நம்ம துண்டு தான் இருக்குது. சின்ன சொட்டாக தானே அதுங்க தேன் சேகரிக்குதுங்க. சேகரித்து அது எவ்வளோ தேன் வருது. நம்ம மனுஷங்கள்லாம் அந்த தேன் கூட்டை அழிச்சு அதுலேருந்து தேன் எடுக்கும்போது ஒரு பாட்டில் தேன் வருது. அதோட உழைப்பை நம்ம உறிஞ்சிடறோம். அது கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறதுல தேனை. ஆமாம், அது ஒரு தொழிலில் கூட பண்ணுறாங்க இப்போலாம். ஆனால் ஒரு சில தேனிலாம் இருக்குண்ணே ரொம்ப உஷாராக. நம்ம இந்த மலையெல்லாம் போகும்போது செஞ்சு மலைக்கெல்லாம் போகும்போது பார்த்தோமே, அந்த பெரிய பெரிய மலையில் மனுஷாரங்களும் ஏற முடியாத இடத்துலலாம் எவ்வளோ பெரிய தேன் அதை கட்டி வச்சுருக்குண்ணே. பெரிய ரவுண்டாக கட்டி வச்சுருந்ததுல அதை பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருந்தது. எவ்வளோ பெரிய தேனோட. ஆனால் அதெல்லாம் யாராலையும் பறிக்க முடியாது, அவங்களுக்கு தான் அதில். ஆமாம், உஷாராக கட்டி வச்சுருக்குங்க. அதுதான் மலை தேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதை யாராவது எடுக்கிறதுக்கு போனால் எப்படி விரட்டி கடிக்க வரும். சின்ன வயசில் நான் கூட கடி வாங்கியிருக்கேனே தேனிக்கிட்ட. ஆமாம், நம்ம வீட்டில் கொய்யா மரத்தில் கட்டி இருந்ததுல அங்கே போயிட்டு நீ தானே விளையாடி இருந்தா, அதோட கடிச்சு விட்டுது. ராவியா கூட தான் கடி வாங்கிச்சு, அவளை கடிக்க வேண்டியதா. அந்த அம்மா தான் 4 தேனி கடிச்சிச்சு, என்ன ஒரே ஒரு தேனி தான் கடிச்சிச்சு. அதோட நான் ஓடி வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துட்டேன்.
அந்த மகத மூஞ்சிலாம் கட்சி வீங்கி போச்சு. வாழு வாழு சரியான வாழு. தேனினா அது உண்டு, அது வேலை உண்டுன்னு இருக்குமா? நம்ம போயிட்டு அதை சீனா தான் நம்மளை கடிக்கிறதுக்கு வருது. ஆமாண்ணே, நம்ம வீட்டு கொய்யா மரத்தில் இருந்த அந்த பூ இருந்துச்சுல்ல, அதை கழுத்துக்கு அடிச்சேன் அந்த தேனி வருதான்னு பார்க்கறதுக்கு. அப்பதான் அந்த தேனி வந்து எனக்கு கடிச்சிச்சு. பார்த்துக்கோ, நீ பண்ண வேலையில தான் அது உனக்கு கடிச்சிருக்கு. இல்லைன்னா அது எவ்வளோ கிடைக்க போகுது? அதோட கூட்டை காப்பாற்றுறதுக்காக அது உனக்கு கடிச்சிட்டு போயிருக்கு. இந்த சின்ன சின்ன பூச்சிங்களுக்குலாம் கூட எவ்வளோ அறிவு இருக்குண்ணே சேர்த்து வைக்கணும்னு. ஆமாம்மா, அதுங்களாம் மனுஷங்க கூட ரொம்ப அறிவாளிங்கம்மா.